வெயிட் லாஸ் விலாக் இன்றைக்கி டே 3யோட வீடியோ. டே 3 அன்றைக்கி காலையில் வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. வெயிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 77.300 இருக்கேன். நம்ம எந்த வெயிட்டில் வந்து டயட்டை ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அந்த 30 days கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வெயிட்டுக்கு வந்திருக்கு. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி வந்து டெய்லி 3 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிறேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டீயோ காஃபியோ எது வேணால் எடுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம். எனக்கு வந்து டீ அவாய்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறனால எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். காலை உணவுக்கு கொஞ்சம் வாட்டர் மெலன் மட்டும் இன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். அந்த வாட்டர் மெலன், இந்த ஃப்ரூட்ஸ் பொதுவாக வந்து நான் காலை உணவுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து காலை உணவு கப் கேக் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போது இந்த நம்ம ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம் வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு இந்த கப்பில் செய்ய ஆரம்பித்தேன். இது வந்து பீங்கான் கப்பு. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பீங்கான் கப்பை எடுத்துக்கோங்க. கப்பில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஓட்ஸை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸை சேர்த்துக்கிறேன். இந்த ஓட்ஸ் ஃப்ளோருக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ராகி மாவு எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். 3 டேபிள் ஸ்பூன். இப்போ அது கூட வந்து நம்ம அடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்க ஓட்ஸ் பார்த்திங்கன்னா சஃபோலா ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே கேட்பாங்க என்ன ஓட்ஸ் சிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் இதுதான் அப்படின்னலாம் கிடையாது. அப்போதைக்கு என்கிட்ட என்ன ஓட்ஸு கிடைக்குதோ அதை வாங்கி நான் யூஸ் பண்ணிவிடுவேன். ஓட்ஸு பவுடர் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணாத ஓட்ஸும் கொஞ்சம் நம்ம சேர்த்தோன்னா அந்த கேக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ணாத ஓட்ஸை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து சும்மா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருள் சேர்க்க நம்ம கலந்து விட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடர், இது வந்து லைட் கொக்கோ பவுடர் அன்ஸ்வீட்டன்ட் எடுத்திருக்கேன். நான் டார்க்னால் ரொம்ப கசப்பாக இருக்குமா, அதனால் லைட்டு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், அன்ஸ்வீட்டன்ட் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு, இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அதை நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதையெல்லாம் சும்மா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பால் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய பால் சேர்த்துக்கணும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் சேர்த்துக்கிற எல்லா பொருளுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இது இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது சரியாகலை அப்படின்னா அடியில் அப்படியே உறைஞ்சிருக்கும். அது வந்து வேகாத மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கூடவே வந்து நீங்கள் பழம் இருக்குன்னா நம்ம பழம் சேர்த்துக்கலாம். அப்போது இந்த பனானா கேக் மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் வந்து நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். அப்போது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் இனிப்புக்காக நாட்டு சக்கரை எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் நட்ஸு, அவ்வளோதான். எல்லாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம அவனில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நான் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்மகிட்ட அவன் இல்லாதவங்க நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் செய்கிறேன். இது வந்து முன்னாடி ஒரு முறை செஞ்சதை அந்த கடாயை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு லேயர் வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போடணுன்னு இல்லை, நல்லா அடிகனமான பாத்திரம்னா நீங்கள் உப்பு போடவே வேண்டாம். ஒரு ஸ்டாண்டு மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே ஒரு மூடை ஏதாவது வச்சுக்கோங்க. மூடை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கேக்கை நம்ம வைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கப் கேக் வைக்கிற அந்த இதை வந்து நம்ம அதில் வச்சா போதும். வச்சு மூடி போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேக் வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். அவனில் அப்படின்னா
180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் அவனோட உங்கள் ஓடிஜி எப்படி அப்படின்னு நமக்கு தெரில இல்லையா, அதனால ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. பேக்கிங் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ ஏதாவது வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சுன்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இது வெந்துடுச்சு, நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பனானாலாம் சேர்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆப்பிள் சிலர் சேர்ப்பாங்க. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நட்ஸோ ஃப்ரூட்ஸோ இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது சும்மா கிரேவிங்ஸ்க்காக செஞ்சு சாப்பிட்றது தான். லஞ்சுக்கு 2 சப்பாத்தியும் கொஞ்சம் பட்டாணி கிரேவியும் வச்சு சாப்பிட்ருந்தேன். இது வந்து சப்பாத்தியெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிறது தான். ஈவினிங் மறுபடியும் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன், இனிப்பு போடாமல். டின்னருக்கு ஒரு ஆப்பிளும் 2 முட்டை, குழம்புலேருந்து 2 முட்டையும் எடுத்திருந்தேன், அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.